வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேஸ் கிச்சன். இன்றைக்கி குயிக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி பஜ்ஜி. அதுக்கு வந்து பானையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கட் பண்ண தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே நீங்கள் வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட ஊற்றிடாதீங்க. சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் பாருங்கன்னா ஒரு அட்டகாசமான தக்காளி பஜ்ஜி ரெசிபி ரெடி. இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனல் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூடவே வெண்டைக்காய் ஃப்ரை, இதுவும் நம்ம வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு பரட்டி விடுங்க. இந்த ரெண்டுக்குமே நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையே இல்லை. சிம்மில் வச்சு நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா அதுலேயே சூப்பராக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு தடவை நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பரட்டி விடுறப்பையும் அது வந்து நல்லாவே வெண்டைக்காய் குக் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா சொரக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சொரக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பரட்டி இறக்கி வச்சிடலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைடிஷ் செம்மையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நம்ம கடலைப்பருப்பு வச்சு கடலைப்பருப்பும் சுரக்காயும் சேர்த்து வேக வச்சுருக்கோம். நம்ம இது கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். இதுவும் வந்து சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெயின் டிஷ்ஷாக சாப்பாட்டில் போட்டு பண்ணி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 விசில், இல்லை நல்லா வேகணும்னா 4 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. பச்சை மிளகாய் இதில் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த வேக வச்ச கூட்டுலேயும் கூட ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சுன்னா அதை வந்து இதோட ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் திக்னஸ்க்காக நம்ம வந்து கடைசியாக தேங்காய் பூ வந்து துருவி சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம தேங்காய் பூ கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். 2 மெத்தடும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு, சுரக்காயும் இதில் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்து இறக்கிக்கலாம். நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பூ லாஸ்ட்டாக சேர்த்து இறக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது சாதத்துக்கும் சைடிஷ்க்கும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வரிசையாக என்னென்ன செஞ்சோன்னா வெண்டைக்காய் பொரியல், தக்காளி பஜ்ஜி, சொரக்காய் கூட்டு. இது ஒரு லஞ்ச் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.